கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் த வீக் என்கிற அந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் தந்த வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவராக இருக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல சாணி கிடங்கிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில, ஒரு மோசமான சூழ்நிலையில, ஒரு மோசமான பேக்ரவுண்ட்ல, சொல்லவே அருவருப்பாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல நீங்க இருக்கலாம். தேவன் உங்களை அதிலிருந்து எடுத்து உங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணி அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். என் லைஃப்பை பார்க்கறதுக்கு எனக்கே அலங்கோலமாக இருக்கு, பார்க்கறதுக்கே சகிக்கலை அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க இருந்திருந்தா கூட, உங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி அலங்காரமாய் மாற்ற முடியும் என்கிற கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்கிறார். நீங்க உங்களை குறித்து யோசிக்கிற அந்த யோசனையின்படி ஆண்டவர் உங்களை பார்க்கவில்லை. ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதமே வேறு. அவர் அற்பமானவைகளை அற்புதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களை குறித்து மனிதர்கள் அற்பமாய் பேசலாம், உங்களை குறித்த பார்வை உங்களையே பற்றி அற்பமானதாய் தோன்றலாம். ஒரு சிறிய அற்பமான பின்னணியில் இருந்து பெயர் சொல்லுவதற்கே பெரிய குடும்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்க வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்க வந்திருந்தாலும் அது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. தேவன் உங்களை அற்புதமாய் மாற்ற ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தை எழுதின தாவீது யார் என்றால், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தவர். அவர் எந்த பின்னணியிலிருந்து வந்தார் தெரியுமா? தான் சொந்த குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். ஒரு சொந்த சகோதரர், கூட பிறந்த அண்ணன்மார்களே அவனை பெரிய அளவுக்கு மதிக்கல, அவனை ரொம்ப அற்பமா பார்த்தாங்க. சாமுவேலிடம் கர்த்தர் சொன்னார், ஈசாயின் குடும்பத்துல நான் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது, அங்க இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் நல்ல வாட்ட சாட்டமா பார்க்கறதுக்கே ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான். சாமுவேல் நினைக்கிறாரு, ஓ பார்க்கறதுக்கே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறான், இவனை தான் ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேல் மேலே சவுலுக்கு பதிலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறார். ஓ இவர் தான், இந்த எலியாப்பு தான், இவர் வாட்ட சட்டமா இருக்கிற, பார்க்கறதுக்கே கிங் லுக் இருக்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கிறான், இந்த சிங்காசனத்துல அப்படி உக்காந்தாலே அவ்வளோ சூப்பரா இருப்பான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவனை பார்க்க சொன்ன விதமே வேறு. நீ இவனை பார்க்கும் பொழுது இவனுடைய உடல், இவனுடைய சரீர வளர்ச்சி, இவனுடைய பேக்ரவுண்ட், இவனுடைய தோற்றத்தை வச்சு நீ முடிவு பண்ற. ஆனால் நான் மனுஷனை பார்க்கிறவர் அல்ல, நான் வெளிப்படையாய் பார்க்கிறவர் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறவன். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொன்னாரு, நீ இவனுடைய தோற்றத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்த்து இவனை தான் நான் தெரிந்து கொண்டிருப்பேன்னு நினைக்கிற. ஆனா இவன்களை யாரையும் நான் தெரிந்து கொள்ளல. இவர்கள் வெளிப்படையா வெளி தோற்றத்தின்படி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறான். ஆனா நான் வெளி தோற்றத்தின்படி, சரீரத்தின்படி, மனுஷர் பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்கிறவர் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன். இன்னும் குமாரர் இருக்கானான்னு ஈசாயிட்ட கேளு அப்படின்றாரு. ஈசாயிட்ட சாமுவேல் கேட்கிறாரு, உனக்கு இவ்வளவுதான் குமாரர்களா, உனக்கு மகன்களே இவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. அப்ப ஈசாயி சொல்றாரு, இல்ல கடைசியா பிறந்த ஒரு பையன் இருக்கிறான், அவன் இவனை மாதிரிலாம் இருக்க மாட்டான், அவன் சும்மா சாதாரண ஒரு சின்ன பையன் அவன் அப்படின்ற ஒரு அற்பமான எண்ணத்துல சாமுவேல்கிட்ட ஈசாயி சொல்றாரு. சாமுவேல் சொல்றாரு, முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன், நீ அவனை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடவே முடியும்னு சொல்லி தாவீதை கூப்பிட போறான். தாவீது சாதாரணமா ஒரு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஷெப்பர்ட் பாய், ஒரு மெய்ப்பன், ஒரு சின்ன ஆட்டு மந்தைக்குள்ளாக அவன் உட்கார்ந்திருக்கிறான். தேவன் மனுஷனை பார்க்கிற விதமே வேறு. உங்களை நீங்க பார்க்கிறீங்களே, அப்படி தேவன் உங்களை பார்க்கிறது அல்ல. எந்த மனுஷனையும் தோற்றத்தின்படி அல்லது அவனிடத்துல இருக்கக்கூடிய சொத்தின் மதிப்பின்படி, இன்ஃப்ளூயன்ஸின்படி, அவனுக்கு பிறந்த எந்த ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கிறான் பரவாயில்லையே அப்படிலாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் பார்க்கும்போது சிறியவனை புழுதியிலிருந்து நான் எப்படி உயர்த்த முடியும், எளியவனை எப்படி நான் பிரபுக்களோட உட்கார வைக்க முடியும், அவனை தாவீதை சாமுவேலிடம் சொல்லி அவனை உட்கார வச்சு அவங்க அண்ணன்மார்களுக்கு முன்பாக அவனை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலின் மேல்
தாவீதை சிங்காசனத்திற்கு அதிபதியாக அவனை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அற்பமானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன், புறக்கணிக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிற தேவன். ஒருவேளை பிற்படுத்தப்பட்ட ஜாதியில பிறந்திருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை நீங்க திங்க் பண்றீங்களா? நம்ம எப்படி இந்த போஸ்டிங் போறது, நம்ம எப்படி இந்த லெவல்ல உயர்றது, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே, நமக்கு யாரு துணை நிற்பா, நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பெரிய நபர்களையும் தெரியாதே, இந்த வேலையில எப்படி நான் போய் உட்கார முடியும், இந்த காரியத்தில் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும், எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு எனக்கு எந்த பெரிய நபர்களும் அறிமுகமாகவில்லையே, எனக்கு யாரையும் தெரியாதே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அவர் ஒருவர் போதும். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒருவன் பக்கம் தேவன் நின்றால் போதும், அவன்தான் பெரும்பான்மை உள்ளவனா இருக்கிறான். மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு இணைப்பு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்றால் அற்பமா எண்ணப்படுகிற நீங்கள் நாளைக்கு ஆச்சரியமான இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்து அழகு பார்க்கிறவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற அதே தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டு. சகோதரனே, சகோதரியே, உன்னை முன்குறித்ததற்கு, உன் வாழ்க்கையில தேவன் வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உன்னை உயர்த்தும்படிக்கு, அநேக கண்களுக்கு முன்பாக உன்னை ஆச்சரியமாய் நிறுத்தும்படிக்கு, உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உன் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஆகவே நீ சொல்லு, ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறதுனால என் வாழ்க்கை உயரும், என்னை நீங்க உயர்த்துவீங்கன்னு சொல்லி அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆச்சரியமாய் உயர்த்த வல்லமையில் இருக்கிறார். மீண்டும் சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.